வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் சுகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவை இன்று பதவி பிரமாணம். பிரதமராக ஹரணி அமரசூரிய. அரசாங்கத்திற்கு கிடைத்துள்ள பெரும்பான்மை பலத்தை பொறுப்புடன் கையாள வேண்டும் என ஜனாதிபதி வலியுறுத்தல். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை பெறுபவர்களை வெளியிடுவதை இடைநிறுத்தி உயர் நீதிமன்றம் உத்தரவு. தமிழரசு கட்சியின் தேசிய பட்டியல் நியமனம் மீளப்பெறப்பட வேண்டும் என அம்பாறை கிளையின் முக்கியஸ்தர் ஜெயஸ்ரீல் கோரிக்கை. புதிய மாற்றங்களை உள்வாங்கி அரசியல் பயணத்தை தொடர்வதற்கு தயாராக இருப்பதாக SM மரிக்கார் தெரிவிப்பு. மக்களுக்கு உறுதியளித்த விடயங்களை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் என சமிந்த விஜயஸ்ரீ வலியுறுத்தல். இஸ்ரேலின் தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பின் ஊடக பிரிவின் தலைவர் உயிரிழப்பு. தொடர்வது முதன்மை செய்தி. அனுசரணை வழங்குவோர் பிள்ளைகளின் நலனில் அக்கறை கொண்ட இலங்கை தாய்மாரின் நம்பிக்கையை வென்ற மலிபன் கிரே முழுவாடை பால்மா. புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவை பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க முன்னிலையில் ஜனாதிபதி செயலகத்தில் இன்று காலை புதிய அமைச்சர்கள் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். முதலில் பிரதமராக ஹரணி அமரசூரிய பதவி பிரமாணம் செய்து கொண்டார். தொடர்ந்து 21 அமைச்சர்கள் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். அதற்கிணங்க பிரதமர் ஹரணி அமரசூரிய கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சராகவும், விஜித ஹேரத் வெளிவிவகாரம், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சராகவும், சந்தன அபேரத்ன பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி சபைகள் அமைச்சராகவும் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். ஹர்ஷன நாணயக்கார நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சராகவும், சரோஜா சாவித்ரி போல்ராஜ் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சராகவும், லால்காந்த கமத்தொழில், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சராகவும் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். அனுர கருணாதிலக நகர அபிவிருத்தி, கட்டட நிர்மாணம் மற்றும் வீடமைப்பு அமைச்சராகவும், ராமலிங்கம் சந்திரசேகரம் கடற்தொழில் நீரியல் வளங்கள் அமைச்சராகவும், உபாலி பண்டிலகே கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சராகவும் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். சுனில் ஹந்துனெத்தி கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அமைச்சராகவும், ஆனந்த விஜயபால பொதுமக்கள் பாதுகாப்பு பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சராகவும், பிமல் ரத்நாயக்க போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் சிவில் விமான சேவைகள் அமைச்சராகவும் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். ஹிந்தும சுனில் செனவி புத்த சாசன சமய மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சராகவும், நலிந்த ஜெயதீச சுகாதாரம் பகுசன ஊடக அமைச்சராகவும், சமந்த வித்யாரத்ன பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சராகவும் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். சுனில் குமார கமகே இளைஞர் விவகாரம், விளையாட்டு, வசந்த சமரசிங்க வர்த்தகம், வாணிபம், உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சராகவும், கிருஷாந்த சில்வா அபேஷேன விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சராகவும் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தொழில்துறை அமைச்சராகவும், குமார ஜெயக்கொடி வலுசக்தி அமைச்சராகவும், தம்மிக்க பட்டபெந்தி சுற்றாடல் துறை அமைச்சராகவும் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். இதேவேளை பாதுகாப்பு, நிதி, பொருளாதார அபிவிருத்தி மற்றும் டிஜிட்டல் பொருளாதாரம் என்பன ஜனாதிபதியின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளன. இந்த நிகழ்வின் பின்னர் அமைச்சர்கள் மத்தியில் உரையாற்றிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அரசாங்கத்திற்கு கிடைத்துள்ள பெரும்பான்மை பலத்தை பொறுப்புடன் கையாள வேண்டும் என தெரிவித்துள்ளார். நாட்டில் கடந்த செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி வழங்கப்பட்ட ஆணைக்கு வலு சேர்க்கும் வகையில் நாட்டு மக்கள் எம்மீது நம்பிக்கை வைத்து இந்த ஆணையை வழங்கியுள்ளனர். இலங்கை அரசியல் வரலாற்றில் வடக்கிற்கு எதிராக தெற்கின் அரசியலும், தெற்கிற்கு எதிராக வடக்கின் அரசியலுமே கடந்த காலங்களில் காணப்பட்டது. அத்துடன் ஒவ்வொரு சமூக குழுக்களுக்கும் இடையில் சந்தேகம், குரோதம், நம்பிக்கையின்மை தூண்டும் வகையிலான அரசியலுமே இருந்து வந்தது. இத்தகைய பின்னணியில் பிளவுபடும் அரசியல் எமது நாட்டில் செல்லுபடியாகாது என்பதையே பொது தேர்தல் முடிவுகள் பிரதிபலிக்கின்றன. வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு, மத்திய மக்களின் அபிலாசைகளை ஒரு குடையின் கீழ் இந்த தேர்தலின் ஊடாக கொண்டு வர முடிந்துள்ளது. தேசிய மக்கள் சக்திக்கு பெரும்பான்மை பலத்தை வழங்க ஒத்துழைப்பு வழங்கிய அனைத்து மக்களுக்கும் எம்முடைய நன்றிகள். அதேபோன்று எமக்கு வாக்களிக்காது ஏனைய கட்சிகளுக்கு வாக்களித்தவர்கள் பல எதிர்பார்ப்புகளை கொண்டிருப்பார்கள்.
நாங்கள் எமது வேலை திட்டங்களின் ஊடாக அவற்றை நிறைவேற்ற எத்தனிக்கின்றோம். ஆகவே இந்த பொது தேர்தல் முடிவுகளுக்கு அமைய மகிழ்ச்சி அடையும் தரப்பினர், மகிழ்ச்சி அடையாத தரப்பினர் என்ற பிரிவினை இல்லை என்றே எண்ணுகின்றோம். தேசிய மக்கள் சக்தியின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற அனைத்து மக்களின் ஆதரவும் எமக்கு அவசியமானதாகும். தேர்தல் வெற்றி மக்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் விதமாக அமைந்துள்ளது. தேர்தல் வெற்றியை தொடர்ந்து புதிய அரசியல் கலாச்சாரத்தை நாம் உருவாக்கியுள்ளோம். அமைதியான தேர்தலை நடத்தியுள்ளோம். அதனை இந்த தேர்தலிலும் பேணியுள்ளோம். அதேபோன்று இந்த தேர்தலில் புலம்பெயர் இலங்கையர்களின் பங்களிப்பும் அளப்பரியதாக இருந்துள்ளது. அதேபோன்று எமது கருத்துக்களை அனைத்து மக்களுக்கும் கொண்டு சேர்க்கும் பொறுப்பை இளைஞர் யுவதிகள் தாமாகவே முன்வந்து கொடுத்திருந்தனர். அவர்களின் எதிர்பார்ப்புகள் அதன் ஊடாக தென்பட்டன. அத்தகைய மக்கள் எழுச்சிக்கு காரணம் என்ன? மக்கள் எதிர்கொண்ட நெருக்கடிகளே அதற்கு காரணமாக அமைந்துள்ளன. பொருளாதார நெருக்கடியின் காரணமாகவே உரிய வேளையில் உணவை பெற்றுக்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டது. தொழில் முறையில் பாரிய சவால்களை எதிர்கொண்டுள்ளனர். இன மத மொழி பிரச்சனைகளை மக்கள் எதிர்கொண்டுள்ளனர். சட்டம் நீதியை பேணும் அதிகாரிகள் இதன் காரணமாக பாரிய நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளனர். இந்த தேர்தல் முடிவுகள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான விடுதலையை எடுத்துக்காட்டும் வகையில் அமைந்துள்ளது. அவர்களுக்கு நெருக்கடியில் இருந்து விடுபடுவது எதிர்பார்ப்பாக அமைந்தது. அதன் பிரதிபலனே இந்த தேர்தல் வெற்றியாகும். ஆகவே அனைத்து துறைகளின் ஊடாகவும் நாட்டின் பிரஜைகளுக்கு முழுமையான சுதந்திரத்தை வழங்க உள்ளோம். புதிய யுகத்தை நோக்கி நாட்டை கொண்டு செல்ல வேண்டும். அந்த கனவை நனவாக்க பலர் பாடுபட்டு உழைத்துள்ளனர். அதேபோன்று பெரும்பான்மை பலம் ஆபத்தானதாகும். அதன் பிரதிபலன்களை நாம் எதிர்பார்க்கின்றோம். அது உண்மையான விடயமாகும். பெரும்பான்மை பலம் ஆபத்தானதாகும். இருப்பினும் எமக்கு அத்தகைய அதிகாரம் கிடைக்கப்பட்டுள்ளது. அந்த அதிகாரத்தை நாம் எவ்வாறு பயன்படுத்த போகின்றோம் என்ற அச்சம் சமூகத்தின் மத்தியில் உருவாக்கியுள்ளது. ஆகவே எமக்கு கிடைத்துள்ள அந்த அதிகாரத்தை வைத்து விளையாட போவதில்லை. காரணம், இந்த அதிகாரம் மக்களுக்கும் கட்சிக்கும் மிகவும் பொறுப்பு வாய்ந்த ஒன்றாகும். நாட்டின் சட்டங்கள் மற்றும் அரசியலமைப்பின் ஊடாக எந்த அதிகாரங்கள் கிடைக்கப்பெற்றாலும் அந்த அதிகாரத்தை நாம் பொறுப்புடன் கையாள வேண்டும். சாதாரண மக்களை விட அமைச்சர்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அதிகப்படியான அதிகாரங்கள் உள்ளன. ஆனால் அதனை பொறுப்புடன் கையாள வேண்டியது அவசியமானதாகும். அதனை உரியவாறு பயன்படுத்த என நம்புகின்றோம். அமைச்சரவைக்கும் நாடாளுமன்றத்திற்கும் பலர் புதியவர்கள். இருப்பினும் புதியவர்களால் புதிய விடயங்களை மேற்கொள்ள முடியும் என நம்புகின்றோம். இந்த தேர்தலை தொடர்ந்து எமது அரசு நிர்வாகம் சிறந்ததா இல்லையா என்பதை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு உள்ளது. வெற்றியின் ஊடாக வழங்கப்பட்டுள்ள பொறுப்பை நிறைவேற்ற ஒன்றிணைந்து செயற்பட வேண்டியது அவசியம். அனுசரணை வழங்கியோர் பிள்ளைகளின் நலனில் அக்கறை கொண்ட இலங்கை தாய்மாரின் நம்பிக்கையை வென்ற மலிபன் கிரே முழுவாடை பால்மா. அமைச்சர் விஜித ஹேரத் கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். புதிய அமைச்சரவையின் வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சுற்றுலாத்துறை அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்ட விஜித ஹேரத் இன்று கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். ஜனாதிபதி செயலகத்தில் இன்று காலை புதிய அமைச்சரவை அமைச்சர்கள் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். இத்தகைய பின்னணியில் அமைச்சர் விஜித ஹேரத் இன்று கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்த நிகழ்வு அமைச்சின் உயர் அதிகாரிகளின் பங்கேற்புடன் எளிதாக இடம்பெற்றது. இவர் இடம்பெற்று முடிந்த பொதுத் தேர்தலில் ஹம்பஹா மாவட்டத்தில் அதிகப்படியான விருப்பு வாக்குகளை பெற்று இலங்கையில் வரலாற்று சாதனையை பதிவு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாராளுமன்ற உறுப்பினர்களின் தகவல்களை பெற தேவையான வசதிகளை பாராளுமன்ற செயலாளர் நாயகம் ஏற்படுத்தியுள்ளார். 10வது பாராளுமன்றத்தின் முதலாவது கூட்டத்தொடரின் முதலாவது கூட்டத்தை நடத்துவதற்காக அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களின் தகவல்களையும் பெறுவதற்கு பாராளுமன்ற இணையதளம் வழியாக உரிய தகவல்களை உள்ளிடும் வசதி ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டு நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோஹணதீர தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற தொடர்பாடல் திணைக்களத்தினால் இன்று வெளியிடப்பட்ட ஊடக அறிக்கையில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய பாராளுமன்ற இணையதளத்தின் முகப்பு புத்தகத்தில் உள்ள தகவல் இணைப்பில் நுழைந்து உரிய தகவல்களை பூர்த்தி செய்யுமாறு பாராளுமன்ற உறுப்பினர்களை கேட்டுக்கொள்வதாகவும் தகவல்களை வழங்குவதற்கான மாற்று வழியாக இந்த இணைப்பிலிருந்து பதிவிறக்கம் செய்யக்கூடிய படிவத்தை நிரப்பி வழங்க முடியும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் 10வது பாராளுமன்றத்தின் முதலாவது கூட்டத்தொடரின் முதல் கூட்டத்தை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை எளிதாக்குவதற்காக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான தகவல் கருமபீடம் நாளை மற்றும் நாளை மறுதினம் ஆகிய தினங்களில் காலை 9:30 மணி முதல் மாலை 3:30 மணி வரை பாராளுமன்ற வளாகத்தில் செயற்படும் எனவும் தெரிவித்துள்ளார். அத்துடன் தகவல்கள் மற்றும் ஆவணங்களை வழங்குதல், பாராளுமன்ற உறுப்பினர்களின் அடையாள அட்டைக்கான புகைப்படங்களை எடுத்தல் மற்றும் இலத்தினரியல் வாக்களிப்பு நோக்கத்திற்காக கைரேகைகளை பெறுதல் ஆகியவற்றுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோஹணதீர தெரிவித்துள்ளார்.
தரமைந்து புலமைப்பரிசில் பரீட்சை பெறுபவர்களை வெளியிடுவதை இடைநிறுத்தி உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. 2024 ஆண்டுக்கான தரமைந்து புலமைப்பரிசில் பரீட்சை பெறுபவர்களை வெளியிடுவதை இடைநிறுத்தி உயர்நீதிமன்றம் இன்று இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. கடந்த செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி நடத்தப்பட்ட புலமைப்பரிசில் பரீட்சை வினாத்தாளின் 3 வினாக்கள் சமூக ஊடகங்களில் வெளியானமை தொடர்பில் பெற்றோர்கள் சிலர் உயர்நீதிமன்றில் அடிப்படை உரிமை மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனு பிரதி பத்மன் சூரசேன, அச்சல வெங்கப்புலி மற்றும் மஹிந்த சமயவர்த்தன ஆகியோர் அடங்கிய நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது நீதிமன்றில் முன்வைக்கப்பட்ட கருத்துக்களை ஆராய்ந்த நீதிபதிகள் குழாம் புலமைப்பரிசில் பரீட்சை பெறுபவர்களை வெளியிடுவதை இடைநிறுத்தி உத்தரவு பிறப்பித்துள்ளது. இலங்கை தமிழரசுக் கட்சியின் தேசிய பட்டியல் நியமனம் மீளப் பெறப்பட வேண்டும் என அக்கட்சியின் அம்பாறை மாவட்ட கிளையின் முக்கியஸ்தர் கே ஜெயஸ்ரீல் கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கை தமிழரசுக் கட்சிக்கு கடந்த தேர்தலில் கிடைக்கப்பெற்ற தேசிய பட்டியல் ஆசனத்தை கட்சியின் பொதுச் செயலாளர் ப சத்தியலிங்கத்திற்கு அரசியல் குழு வழங்க முன்வந்தமைக்கு அக்கட்சியின் அம்பாறை மாவட்ட முக்கியஸ்தர் கே ஜெயஸ்ரீல் கண்டனம் வெளியிட்டுள்ளார். காரைதீவில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். மக்கள், வடகிழக்கில் வாழ்கின்ற மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதொரு தெரிவை செய்திருக்கின்றார்கள். ஆகையால் அதன் காரணமாக இன்று கிழக்கு மாகாணத்திலே ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கின்றது. குறிப்பாக கடந்த காலங்களிலே இந்த ஏனைய கட்சிகள், எங்களுடைய தமிழரசு கட்சியினுடைய செயல்பாடு, யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற தலைமைகள் மாற்றி அமைப்பார்கள், தொடர்ச்சியாக அதுதான் செய்து வருகின்றார்கள் என்று சொல்லுகின்ற கூற்றுக்கு அமைவாகவே பதவியில் இருந்த சத்தியலிங்கம் ஐயாவை தேசிய பட்டியலுக்கான தெரிவு செய்திருக்கின்றார்கள். அது உண்மையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தெரிவாக இல்லை. குறிப்பாக இன்று மட்டக்களப்பு மாவட்டத்திலே கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே ஒரு ஆசனம்தான் எங்களுக்கு கிடைக்கப்பெற்றிருந்தது. ஏனைய கட்சிக்காரர் ஒருவருக்குத்தான் இலங்கை தமிழரசு கட்சியினூடாக ஒரு ஆசனம் கிடைக்கப்பெற்றது. இருந்த போதிலும் நாங்கள் ஏனைய கட்சிகளோடு சேராமல் தனித்து நின்று தமிழரசு கட்சியினூடாக 3 பாராளுமன்ற உறுப்பினரை அமோக வெற்றியை தந்திருக்கின்றார்கள். மட்டக்களப்பு மாவட்ட மக்களும் அங்கு துடிப்பாக வேலை செய்கின்ற இலங்கை தமிழரசு கட்சியினுடைய கௌரவ முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் இந்நாள் பாராளுமன்ற உறுப்பினரும் ஆகிய சாணக்கியன் சகோதரர் அவர்களினால் இன்று மட்டக்களப்பு மாவட்டத்திலேயும் கிழக்கு மாகாணத்திலேயும் எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தேசிய கட்சியை நிலைநாட்டியிருக்கின்றது. 7 ஆண்கள் இன்று நாங்கள் பாராளுமன்றத்துக்கு தெரிவாக இருக்கின்ற நேரம் பெண்களின் சார்பாக ஒரு ஆள் வர வேண்டும் என்று ஏன் நீங்கள் சிந்திக்கவில்லை? ஆகையால் பெண்கள் இந்த நாட்டின் கண்கள். பெண்களை நாங்கள் கண்ணியமாக பார்க்க வேண்டும். இந்த 7 ஆசனங்களும் வெல்வதற்காக பல பெண்கள் அயராத முயற்சி எடுத்து எங்களுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள். அவர்களுடைய வாக்கு பலத்தை நாங்கள் உதாசனம் செய்யாமல் நிச்சயமாக இந்த தேசிய ஆசனத்திலே மாற்றம் கொண்டு வந்து நிச்சயமாக பெண்ணுக்கு வழங்குவதோடு மிக அவசரமாக இந்த தமிழரசு கட்சியினுடைய தலைமை அல்லது செயலாளர் பொறுப்பு கிழக்குக்கு வழங்கப்பட வேண்டும். அத்தோடு இங்கு பல பிரச்சனைகள், இலங்கை தமிழரசு கட்சிக்குள் இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்தையும் ஓரங்கட்டி நாங்கள் தூய்மையான ஒரு இலங்கை தமிழரசு கட்சியினுடைய செயல்பாட்டை செய்வதற்கு அனைவரும் ஒன்றிணைந்து வாருங்கள். இது எனக்காக அல்ல, எனது தமிழ் அரசு கட்சிக்காகவும் இந்த வடகிழக்கு தாயகத்திலே தனித்துவத்தை பறைசாற்றியிருக்கின்ற இந்த தமிழ் மக்களினுடைய தூய சிந்தனைக்கு மதிப்பளியுங்கள். மன்னார் பெரியமடு கொமாண்டோ இராணுவ பயிற்சி முகாமில் 500க்கும் மேற்பட்ட இராணுவ வீரர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். மன்னார் யாழ் பிரதான வீதி பெரியமடு கொமாண்டோ இராணுவ பயிற்சி முகாமில் 500க்கும் மேற்பட்ட இராணுவ வீரர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. குறித்த பயிற்சி முகாமில் பயிற்சி நடவடிக்கையில் ஈடுபட்ட சுமார் 25 இராணுவ வீரர்களுக்கு சுகையினம் ஏற்பட்ட நிலையில் அவர்கள் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். இதன்போது இவர்களுக்கு முன்னெடுக்கப்பட்ட மருத்துவ பரிசோதனையின் போது அவர்களுக்கு மூளைக்காய்ச்சல் ஏற்பட்டமை கண்டறியப்பட்டது. இதை மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகர் அசாத் எம் ஹனீபா உறுதிப்படுத்தினார். தொடர்ந்து அவர்கள் தேசிய தொற்று நோயியல் நிர்வாகத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த பயிற்சி முகாமில் பயிற்சி நடவடிக்கைகளை நிறுத்த வைத்திய தரப்பினால் கோரிக்கை முன்வைக்கப்பட்ட நிலையில் அங்கு பயிற்சி நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டு அங்கிருந்து 500க்கும் மேற்பட்ட இராணுவ வீரர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கடந்த 11ஆம் தேதி முதல் தொற்று ஏற்பட்டிருந்த நிலையில் குறித்த தொற்று நிலைமை தொடர்பில் தற்போது உன்னிப்பாக அவதானிக்கப்பட்டு வருவதாகவும் சுகாதார தரப்பினர் தெரிவித்துள்ளனர்.
மட்டக்களப்பு சின்ன ஊரணி மெதடிஸ்த ஆலயத்தால் விழிப்புணர்வு வீதி நாடகம் நடாத்தப்பட்டது. மட்டக்களப்பு சின்ன ஊரணி மெதடிஸ்த ஆலய பாபர அட்யின் சிறுவர் அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் விழிப்புணர்வு வீதி நாடகம் இன்று முன்னெடுக்கப்பட்டது. வீட்டு வன்முறைகள், இளவயது திருமணம், போதைப்பொருள் பாவனை, தற்கொலை முயற்சி போன்றவற்றை தடுக்கும் வகையில் இவ்வீதி நாடகம் ஒழுங்கமைக்கப்பட்டது. அருட்பணி இஜ்ஜகதாஸ் அடிகளாரின் வழிகாட்டலில் முன்னெடுக்கப்பட்ட விழிப்புணர்வு நிகழ்வில் அக்கறை பெற்று அருவி கலை அரங்கு கலைஞர்கள் தமது ஆற்றுகைகளை வழங்கினர். சீன தூதுவர் நாளை யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்ய உள்ளார். இலங்கைக்கான சீன தூதுவர் சி சென்ஹோங் நாளைய தினம் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்ய உள்ளார். நாடாளுமன்ற தேர்தலின் பின்பு முதலாவது ராஜதந்திரியாக சீன தூதுவர் 2 நாட்கள் விஜயத்தை மேற்கொள்கின்றார். இதன்போது யாழ்ப்பாணத்தில் பல்வேறு தரப்பினரையும் சந்தித்து கலந்துரையாட உள்ளார். சுஜீவ சேனசிங்கவுக்கு சொந்தமான சொகுசு கார் குறித்த ரசாயன பகுப்பாய்வு அறிக்கை கிடைக்காததால் நினைவூட்டல் கடிதத்தை வழங்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் உத்தரவிட்டுள்ளார். சட்டவிரோதமான முறையில் பொருத்தப்பட்டதாக கூறப்படும் சுஜீவ சேனசிங்கவுக்கு சொந்தமான 10 கோடி ரூபாய் பெறுமதியான சொகுசு கார் குறித்த ரசாயன பகுப்பாய்வு அறிக்கை இன்று நீதிமன்றத்திற்கு கிடைக்காததால் அது தொடர்பில் நினைவூட்டல் கடிதத்தை வழங்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் தனுஜா லக்மாலி உத்தரவிட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு பிரிவின் கட்டுப்பாட்டில் உள்ள குறித்த வாகனத்தை சுஜீவ சேனசிங்கவிடம் விடுவிக்குமாறு சட்டத்திரணி மைத்ரி குணரத்ன கோரிக்கை விடுத்தார். இந்த கோரிக்கையை பரிசீலித்த கொழும்பு கோட்டை நீதவான் ரசாயன பகுப்பாய்வாளரின் அறிக்கை கிடைக்கப்பெறாததால் வழக்கை எதிர்வரும் 25ஆம் தேதி மீள விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள உத்தரவிட்டார். புதிய மாற்றங்களை உள்வாங்கி அரசியல் பயணத்தை தொடர்வதற்கு தயாராக இருப்பதாக எஸ்.எம். மரிக்கார் தெரிவித்துள்ளார். புதிய மாற்றங்களை உள்வாங்கி அரசியல் பயணத்தை தொடர்வதற்கு தயாராக இருப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் எஸ்.எம். மரிக்கார் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். ජනතාව ඒක දැඩි ලෙස විශ්වාස කිරීම නිසා තමයි 3/2 බලයක් දීලා තියෙන්නේ. நாட்டில் நடைபெற்று முடிந்த பொது தேர்தலில் எமது கூட்டணிக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். பொதுமக்களின் தீர்ப்பை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் செயற்பாடுகளை அவதானித்து வருகிறோம். 3/2 பெரும்பான்மையை கோட்டபய ராஜபக்ஷவின் அரசாங்கத்துக்கும் மக்கள் வழங்கினார்கள். எனினும் அதன் பின்னர் என்னவாயிற்று என்பது எமக்கு தெரியும். புதிய நாடாளுமன்றத்தை 2.5 வருடங்களுக்கு கலைக்க முடியாது. ஆதலால் எவ்வாறான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன என்பதை நாம் கண்காணிக்கிறோம். எமது கட்சியிலும் மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் புதிய மாற்றங்களை உள்வாங்கிக் கொண்டு முன்னோக்கி செல்வோம். ලබා දෙමින් දක්ෂිනාංශික කඳවුරේ මතවාදය රකිමින් புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் உறுப்பினராக ரவி கருணாநாயக்க தெரிவு செய்யப்பட்டுள்ளார். புதிய ஜனநாயக முன்னணி தனது தேசிய பட்டியல் உறுப்பினர் விபரத்தை அறிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் ரவி கருணாநாயக்கவை தேசிய பட்டியல் உறுப்பினராக நியமித்துள்ளதாக அந்த கட்சி அறிவித்துள்ளது. 2024 பொதுத் தேர்தல் பெறுபவர்களின்படி புதிய ஜனநாயக முன்னணிக்கு 3 ஆசனங்கள் கிடைத்ததுடன் 2 தேசிய பட்டியல் உறுப்பினர்களையும் பெற்றுக் கொண்டுள்ளது. இந்நிலையில் 2 தேசிய பட்டியல் உறுப்பினர்களில் ஒருவரின் பதவிக்கு ரவி கருணாநாயக்க தெரிவு செய்யப்பட்டுள்ளார். மக்களுக்கு உறுதியளித்த விடயங்களை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் என சமிந்த விஜயசுரை தெரிவித்துள்ளார். மக்கள் உண்மையை அறிந்துள்ளார்கள். மக்களுக்கு உறுதியளித்த விடயங்களை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பதுளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசுரை தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். நான் 3வது முறையாக நாடாளுமன்றத்துக்கு தெரிவானதையிட்டு மகிழ்ச்சி அடைகிறேன். என் மீதும் கட்சியின் மீதும் நம்பிக்கை வைத்த மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஆஸ்திரேலியாவுக்கு தப்பி சென்று விட்டதாக என் மீது அவதூறு பரப்பப்பட்டது. எனினும் உண்மையை அறிந்து மக்கள் என்னை தெரிவு செய்துள்ளார்கள். புதிய அரசாங்கம் சிறப்பாக செயற்படுமானால் நாம் ஆதரவு வழங்குவோம். திருடர்களை கைது செய்வதற்கு எதிர்க்கட்சி என்ற வகையில் நாம் ஒத்துழைப்பு வழங்குவோம். மக்கள் புதிய அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை வைத்துள்ளார்கள். பொறுப்புள்ள எதிர்க்கட்சி என்ற வகையில் நாம் எமது ஆலோசனைகளை வழங்குவோம்.
දේශපාලන වශයෙන් බලාපොරොත්තු වෙච්ච බොහෝ දේවල් රට තුළ තිබෙනවා. ඒ වෙනුවෙන් ජනතාවට අවශ්‍ය වැඩ පිළිවෙල உயர்தர பரீட்சை கருத்தரங்குகள் நாளை நள்ளிரவுடன் தடை செய்யப்படுவதாக பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளது. கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கான மேலதிக வகுப்புகள் மற்றும் கருத்தரங்குகள் நாளை நள்ளிரவுடன் தடை செய்யப்படுவதாக பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளது. 2024 ஆண்டுக்கான உயர்தர பரீட்சை எதிர்வரும் 25ஆம் தேதி முதல் டிசம்பர் 20ஆம் தேதி வரை இடம்பெற உள்ளது. இந்த உயர்தர பரீட்சையில் 3,33,185 மாணவர்கள் தோற்ற உள்ளனர். இவர்களில் 2,53,390 பாடசாலை பரீட்சார்த்திகள் என்பதுடன் 79,795 தனிப்பட்ட பரீட்சார்த்திகளாவர். அந்த வகையில் உயர்தர பரீட்சைக்கான மேலதிக வகுப்பு மற்றும் கருத்தரங்குகள் நாளை நள்ளிரவுடன் தடை செய்யப்படுவதாகவும் குறித்த ஆலோசனைகளை பின்பற்றாதவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பரீட்சை திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. மட்டக்களப்பு பாலமீன்வடு விக்னேஸ்வரா வித்தியாலய மாணவர்களுக்கான கௌரவிப்பு நிகழ்வு இன்று இடம்பெற்றது. மட்டக்களப்பு பாலமீன்வடு விக்னேஸ்வரா வித்தியாலயத்தில் மாணவர்களுக்கான கௌரவிப்பு நிகழ்வு இன்று இடம்பெற்றது. பாடசாலை அதிபர் பி ஜனகன் தலைமையில் இடம்பெற்ற கௌரவிப்பு நிகழ்வில் தேசிய மட்ட தமிழ் தின மற்றும் கர்நாடக சங்கீதம் கிராமிய பாடல் ஆகிய போட்டிகளில் சாதனை படைத்த மாணவர்கள் மற்றும் மாணவிகளை பயிற்றுவித்த ஆசிரியர்கள் கௌரவிக்கப்பட்டனர். தேசிய மட்ட கர்நாடக சங்கீதம் கிராமிய பாடல் போட்டியில் 2ஆம் இடத்தை பெற்று பாடசாலை வரலாற்றில் சாதனை படைத்து பாடசாலைக்கு பெருமை சேர்த்துள்ளனர். நிகழ்வில் மட்டக்களப்பு வலய கல்வி அலுவலக இணை பாடவிதான கல்வி அபிவிருத்தி பிரதி கல்வி பணிப்பாளர் என் குகதாசன், கர்நாடக சங்கீத ஆசிரிய ஆலோசகர் சிவானந்தினி விமலதர்ஷன், பாடசாலை இணை பாடவிதான மேம்பாட்டு இணைப்பாளர் ஹேமா தில்லைவாசன், வித்தியாலய பிரதி அதிபர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர். கிளிநொச்சியில் இன்று காலை இடம்பெற்ற விபத்தில் 2 படுகாயமடைந்துள்ளனர். கிளிநொச்சியில் A35 பிரதான வீதியில் தர்மபுரம் போலீஸ் நிலையம் முன்பாக இடம்பெற்ற விபத்தில் 2 படுகாயமடைந்துள்ளனர். இன்று காலை விஸ்வமடு பகுதியில் இருந்து தர்மபுரம் நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் வீதியின் குறுக்கே திரும்ப முற்பட்ட வேளை பரந்தன் பகுதியில் இருந்து புதுக்குடியிருப்பு பகுதியை நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் நேருக்கு நேர் மோதியது. இதனால் மோட்டார் சைக்கிளில் பயணித்த 2 படுகாயமடைந்த நிலையில் தர்மபுரம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அங்கிருந்து மேலதிக சிகிச்சைகளுக்காக கிளிநொச்சி பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் தர்மபுரம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டனர். நாட்டின் 2 பகுதிகளில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் சிக்கி 2 உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 2 படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து சம்பவங்கள் கலேவல மற்றும் தலங்கம ஆகிய பகுதிகளில் இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. அந்த வகையில் கலேவல பகுதியில் முச்சக்கர வண்டி பாதசாரி மீது மோதுண்டு விபத்திற்குள்ளானதில் 55 வயதுடைய நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் முச்சக்கர வண்டி ஓட்டுநர் படுகாயமடைந்துள்ளார். அதேவேளை பாணத்துறையில் இருந்து கண்டி நோக்கி பயணித்த பஸ்ஸில் பயணித்த பஸ் நடத்துனரும் பயணி ஒருவரும் பஸ்ஸில் இருந்து விழுந்து விபத்திற்குள்ளாகியுள்ளனர். இதன்போது படுகாயமடைந்த 2 கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் 69 வயதுடைய பஸ் நடத்துனர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். விபத்து சம்பவங்கள் குறித்த விசாரணைகளை உரிய போலீஸ் நிலையங்களுக்கு பொறுப்பான போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லோகான் ரத்வத் மற்றும் அவரது மனைவி ஆகியோரின் விளக்கமறியல் உத்தரவு நீடிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லோகான் ரத்வத் மற்றும் அவரது மனைவி ஆகியோரின் விளக்கமறியலில் நீடிக்க நுகைகொட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சட்டவிரோதமான முறையில் வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டு இலங்கையில் ஒன்றிணைக்கப்பட்ட சொகுசு காரை பயன்படுத்திய குற்றச்சாட்டில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் சந்தேக நபர்கள் இன்று காலை நுகைகொட நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட போது விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்களுக்கான பிணை கோரிக்கையை நிராகரித்த நுகைகொட நீதவான் சந்தேக நபரான முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லோகான் ரத்வத்தவை டிசம்பர் 2ஆம் தேதி வரையும், சந்தேக நபர் சசி பிரபா ரத்வத்தவை நவம்பர் 22ஆம் தேதி வரையும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டார். அண்மையில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லோகான் ரத்வத்தவின் மனைவியான சசி பிரபா ரத்வத்தவிற்கு சொந்தமான மிரிகான அமுதனிய சலாவ வீதியில் உள்ள வீடொன்றில் இலக்கத்தகடுகளற்ற சொகுசு கார் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. குறித்த கார் தொடர்பில் மிரிகான போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளின் போது அது சட்டவிரோதமான முறையில் பொருத்தப்பட்ட கார் என தெரிய வந்தது. தொடர்ந்து லோகான் ரத்வத்த அந்த காரை பயன்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் அக்டோபர் 30ஆம் தேதி கட்டுகஸ் தோட்டையில் வைத்து மிரிகான போலீசாரால் கைது செய்யப்பட்டதுடன் தொடர்ந்து
ரத்வத்தவின் மனைவியான சசிபிரபா ரத்வத்தவும் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவரத்னவையால் சமர்ப்பிக்கப்பட்ட அடிப்படை உரிமைகள் மனுவை உயர் நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்கள முன்னாள் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபரும் தற்போதைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருமான ரவி செனவரத்னவையால் சமர்ப்பிக்கப்பட்ட அடிப்படை உரிமைகள் மனுவை உயர் நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. வாகன விபத்தொன்று தொடர்பில் கொழும்பு வெள்ளவத்தை போலீசாரால் தாம் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டதன் மூலம் தமது அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக உத்தரவிடக் கோரி ரவி செனவரத்ன இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த நிலையில் உயர் நீதிமன்ற விதிகளுக்கு அமைய இந்த மனு தாக்கல் செய்யப்படவில்லை என பிரதிவாதிகள் சார்பில் முன்னிலையான பிரதி மன்றாடியார் நாயகத்தினால் ஆட்சேபனை முன்வைக்கப்பட்டது. அதனை அடுத்து ரவி செனவரத்னவால் சமர்ப்பிக்கப்பட்ட அடிப்படை உரிமைகள் மனுவை உயர் நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. சுற்றுலா பயணிகளின் வருகை இந்த வருட இறுதிக்குள் 2 மில்லியனை எட்டும் என சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை இந்த வருட இறுதிக்குள் 2 மில்லியனை எட்டும் எனவும் தற்போது சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளதாகவும் சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. கடந்த மாதம் அம்பாறை அருகம்பை பகுதிக்கு விதிக்கப்பட்டிருந்த தாக்குதல் எச்சரிக்கையை தொடர்ந்து இஸ்ரேல் சுற்றுலா பயணிகளின் வருகை குறைவடைந்திருந்தது. குறித்த எச்சரிக்கையை தொடர்ந்து பல நாடுகள் இலங்கைக்கான பயண ஆலோசனையை புதுப்பித்திருந்தன. எனினும் சுற்றுலா பயணிகளுக்கான பாதுகாப்பு தொடர்பில் அரசாங்கம் அதிக கவனம் செலுத்தியது. அதற்கமைய இந்த மாதத்தின் இதுவரையான காலப்பகுதியில் நாட்டுக்கு வருகை தந்துள்ள சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது என சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். துபாயில் தலைமறைவாகியுள்ள பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரர் ஒருவருடன் நெருங்கிய தொடர்புகளை பேணி போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக கூறப்படும் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். கொழும்பு கல்கிசே போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் 31 வயதான கான்ஸ்டபிள் இவ்வாறு கைது செய்யப்பட்டார். கடந்த 26ஆம் தேதி கட்டுநாயக்க விமான நிலையத்தில் 7 கோடி ரூபாவுக்கும் அதிக பெறுமதியான 5 கிலோகிராம் ஐஸ் போதைப்பொருளுடன் 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் இந்த போதைப்பொருள் கடத்தலுடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபரான போலீஸ் கான்ஸ்டபிள் கைது செய்யப்பட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.